Hi students, today we are going to see the prehistoric Tamilagam. In prehistoric Tamilagam, lower Paleolithic culture in Tamil Nadu. One of the oldest Stone Age tool in the world made by the human ancestors called hominians had been produced in Tamil Nadu. These stone tools are found near the Chennai region at several sites, especially at Adrampakkam. The archaeological excavations at this site and cosmic ray exposure dating of the artifact suggests the people lived here about 1.5 to 2 million years ago. The Kosa Talayar river is one of the major cradle of human ancestors in the world. The people who lived here belongs to the species of Homo erectus. See, இந்த இப்போ நம்ம லாஸ்ட்லாம் டாப்பிக்கில் பார்த்தது எல்லாமே என்னது, வேர்ல்டில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் எல்லோரும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா, லோயர் பேலத்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. அப்படி லோயர் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஆதி காலம் அப்படிலாம் சொல்கிறீங்களா, அந்த பீரியடில் தமிழகத்தில் எப்படி முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அதிகமாக எந்த சைடுனா சென்னை ரீஜனில் அதிரப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்ந்த இடம் அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த பொருட்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இது முக்கிய எவிடன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த digging undertaken to recover archaeological evidence such as the stone tools, pottery, animals' bones and the bones in order to understand the past lifestyle of humans. Already we know ஆர்காலஜிக்கல்னால என்னது, அந்த தொல்பொருள் ஆய்வு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, மண்ணுக்கடியில் பூமிக்கடியில் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொருட்களை வச்சு இது எந்த காலத்தில் உருவானது அப்படி கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் இது. Cosmic ray exposure dating, a method in which exposes to cosmetic rays in turn for the dating the sample. அந்த பொருளை வச்சு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இது. ஓகேவா? The hand axe assembled were considered the Madras stone tool industries. The tools that he discovered are now houses in the Chennai Museum. In 1863 சார் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ஒரு பேலோலித்திக் டூலை நியர் பல்லாவரம், சென்னையில் இருக்க பல்லாவரத்தில் ஒரு இது கண்டுபிடிச்சாரு. அது எங்கே இருக்குது இப்போது, மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. இது மியூசியத்தில், சென்னை மியூசியத்தில் வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. The Baltic people hunted wild animals and gathered the natural available fruits, roots, nuts and leaves. அவங்க அந்த பீரியடில் அப்போ ஆதி மனுஷங்களை அவங்களுடைய உணவு இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னது, வைல்ட் அனிமலை வேட்டையாடுறது, அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட்ஸு, இயற்கையாக கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அதெல்லாம் வச்சு அவங்களோட உணவை ஏற்றுக்கிட்டாங்க. They did not have knowledge of iron and pottery making. மெயின் என்னென்னா அவங்களுக்கு அப்போல்லாம் அவங்க they are belong to the wild ஃபாரஸ்ட், அதை சார்ந்து தான் அவங்க இருந்தாங்களே, மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இடத்துல இருந்ததால் அவங்களுக்கு இந்த அயனை பற்றியோ பாட்ரி அதை பற்றி எந்த விஷயங்களும் தெரியாமல் இருந்துச்சு. ஹேண்ட் ஆக்ஸ் அண்டு கிளவர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டூல் டைப் ஆஃப் த லோயர் பால்டிக் period. These tools fitted with a wooden and bone handle were used for cutting, precising and digging. The people of this time also used hammer tools and the spiders. The squatters, pebbles and the cobble were chosen at raw materials. அப்போ எல்லாமே கற்களில் தான் செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா ஆக்சஸ், அந்த கோடாரி வெட்டுறதுக்கு தேவையானது, அதை ஹட் பண்ணுறதுக்கு, அனிமல்ஸ் ஹட் பண்ணுறது தேவையானது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டோன் மூலியமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த அக்கியோ அட் பல்லாவரம், குடியம் கேவ், அத்திரப்பாக்கம், வட மதுரை,
எருமைவெட்டியம்பாளையம் அண்டு த பாரிக்குளம். இந்த ஊருங்களில் இதை பற்றின நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டல் ராக் ஆர் igneous rocks. Igneous rocks are those formed from the melted lava from the earth. இந்த பாஸ்டல் ராக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லாவா நம்ம சொல்வோம் இல்லையா, இந்த எரிக்குழம்பு இமயம் மலைக்கு அடியிலேருந்து குழம்பாக வெளியே வர்றது லாவாஸ், அது மூலயமா உருவான அந்த கற்கள் தான் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டல் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் பேலத்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. இப்போ மிடில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஓல்டஸ்ட்டு. இப்போ மிடில் பேலத்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் த மிடில் பேலத்திக் கல்ச்சர் எமர்ஜ் டூரிங் 385,000 to 172,000 years ago. The two types of these periods underwent a change and similar artifacts were used. Coals, fakes, scrabbers, knives, bows, lavorians, flakes, hand axes and clavers are the artifact types of this period. இப்போ இந்த பீரியடில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, வுட்டு அந்த மாதிரி ஐட்டெல்லாம் சேர்த்து அவங்களோட இதை செய்ய ஆரம்பித்தாங்க. Evidence for the middle Paleolithic culture can be observed in the some part of Tamil Nadu, in the southern part of Tamil Nadu at T. Pudupettai and the Sivarakotai. Artifact of the middle Paleolithic tools have been collected also near Tanjavur and Ariyalur. Similar artifacts have been found. இந்த மிடில் ஏஜில் பேலத்திக்கில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத, அந்த டைமில் எந்தெந்த ஊர்லலாம் அதிகமாக அதுக்குரிய அதை சார்ந்த பொருட்கள் கிடச்சிச்சு மண்ணுக்கடியில் அப்படிங்கிறது இது சொல்கிறாங்க. நெத்து மெசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. மெசோலித்திக் கல்ச்சர் அப்படின்னா there is no evidence for the upper Paleolithic culture in Tamil Nadu, but the people who used microlithic or small stone artifacts lived in the many parts to Tamil Nadu. Adrampakkam and Gudiyam Cave yield both early and middle Paleolithic artifacts. Since this the culture period occur between evidence for the between Paleolithic and the Neolithic culture. அதாவது பழங்காலத்துக்கும் மிடில் ஏஜுக்கும் நடுவில் இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் அது மெசோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் த மெசோலிக் கல்ச்சர் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த மெசோலிக் hunter gatherers is found at Chennai, North Arcot, Dharmaburi, Chalam, Coimbatore, Ariyalur, Tiruchirappalli, Pudukkottai, Madurai, Sivagangai, Tirunelveli and Kanyakumari. The tertiary sites near Thoothukudi have evidence of microlithic artifacts. These sites have the red sand dulls called terraces. The people of this period used small artifacts made a chat and quast. The tool type are shaped units and the triangles. These people hunted wild animals and gathered fruits, nuts and roots for their substances. The scrapers are the tools used for scraping and surfacing scraps. ட்ரையாங்கிளில் இருக்கிற ஷேப்பில் இருக்கிற டூல்ஸு, அப்புறம் லூனோட்ஸ்னால் சர்க்கிள் டைப்பில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற டூல்ஸ் பற்றி இதில் சொல்கிறாங்க. Neolithic culture in Tamil Nadu. The culture that domesticate animals and cultivate crops in the called Neolithic. அதாவது இப்போ தான் முத என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க. This is called New Stone Age. The Neolithic people used polished stone axe called such cattle rearing was their main occupations. They lived in the small village which houses made of the thatched roof and walls plastered with clay. இவங்க வந்த பிற்பாடு வீடு கட்டுறது, அதுக்கப்புறமேட்டு ஊருங்களில் விவசாயம் பண்ணுறது அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. The evidence of the Neolithic village is found at the Palayapalli in Payapalli, Vellore district and few sites in the Dharmaburi regions. Palayapalli is a village in the Vellore districts in Tamil Nadu.
The earliest evidence for the domestications of animals and cultivations of plants is found at this site, which was extracted by the Archaeological Survey of India. Evidence for pottery making and cultivations of the horse gram and green gram has been found in this village. So here we have completed the children. Tomorrow let us see Iron Age. Thank you, children.